எப்படி உள்ள போயிருவீங்கன்னு தெரியும். ஆமா ஆமா, உங்களோட சேர்ந்து அப்புறம் நான் எப்படி வெளியா இருக்க போறேன்? அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி இந்த குத்தம் என்னடி, அஞ்சு கொடக்காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்து நிக்கும் தேவி, பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி, அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி, அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி, அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி என்று எல்லாம் வல்ல தாயவளை வணங்கி நடுவரவர்களே, மறுசுமந்து பூக்காமல் மணாலனை பார்க்காமல் கரு சுமந்து நோகாமல் கன்னிமணம் மாறாமல் பட்டு துடிக்காமல் பட்டினி கிடக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாக வந்த தமிழன்னையையும் வணங்கி. அருமையான அடுக்கு மொழி பேச்சு. ஆமா, வாசம் தருவதற்கு 99 பூக்கள் இருந்தாலும் என்றைக்குமே வாடாத பாசத்தை அள்ளி அள்ளி தருகிற கவுண்டனூரை சார்ந்த அத்தனை பொதுமக்கள் அனைவரையும் வணங்கி. ஆஹா, நல்லா வணங்கம்மா. ஆமா நடுவர்களே, தலைப்பு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அருமையா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சியே இல்லைன்னு 2 பேர் புளிகிட்டு போயிருக்காங்க. ஆமா, அதுலயும் பேசும்போது தொடக்கத்துல சொன்னாங்க, நாங்க எல்லாம் மேக்கப் போட்டிருக்கோம், மேக்கப் போட்டதுனாலதான் நாங்க அழகா தெரிகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நேச்சுரல் பியூட்டிய என்ன மூஞ்ச பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியா இருக்கு? நல்லா பிறந்ததுல இருந்த இதே அழகோட இதே கலரோட இதே நிறத்தோட இதே அம்சத்தோட பிறந்தவ என்ன பார்த்து எப்படி நீங்க மேக்கப் போட்டீங்கன்னு சொல்லலாம்? நீ மேக்கப் போடல சார். நீனும் போடல. ஏங்க பெரியம்மா மேல சத்தியமா போடல சார். நானு 2 பேரும் மூஞ்சிய கழுவிட்டு வா பாப்போம் சார். நானே காலையில செங்கல் வச்சு சொரண்டுனாதான் போகும். செங்கல் வச்சு சொரண்டுனா தான் ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஏத்திருப்பா சார். இது ஹெச்டி மேக்கப் சார். ஹெச்டி மேக்கப்பா? நாங்க ஹெச்டி பிரிண்ட் மட்டும் தான் பாத்துறோம். நீங்க ஹெச்டி மேக்கப் இப்பதான்டா பாக்கு சார். இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கோம் சார். எப்படி சார் மேக்கப் போடுறீங்கன்னு சொல்லலாம். நாங்க என்ன பெருசா மேக்கப் போடுறோம்? லைட்டா மாய்ஸ்சரைசர் போட்டு, லைட்டா ஃபவுண்டேஷன் போட்டு, லைட்டா கன்சீலர் போட்டு, லைட்டா ஐ ஷேடோ போட்டு, லைட்டா ஐலைனர் போட்டு, லைட்டா காஜல் போட்டு, லைட்டா மஸ்கரா போட்டு, லைட்டா லிப்ஸ்டிக் போட்டு லிப் லைனர் போடுறோம். அவ்வளவுதான் சார். இவ்வளவு லைட்டா போடுறிய, நாங்க லைட்டா போட்டா மட்டும் திட்டுறீங்க. இது என்னடா உலகம்? இது சொல்றத பார்த்தா நம்ம செவுத்துக்கு பட்டி வாத்து பிரேமர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல நம்ம வீடு குடி போற மாதிரி இருக்கம்மா. நீங்க இவ்வளவு லைட்டா போடுறீங்கல்ல? ஆமா, நாங்க லைட்டா தானே போடுறோம். ஆமா, அதை ஏன் நீங்க இவ்வளவு இது பண்றீங்க? நாங்களும் லைட்டா தானே அடிக்கிறோம். அதை ஏன் மேடையில வந்து பொண்டாட்டி அடிக்கிறான்னு எதுக்கு கத்துறீங்க கதறீங்க? இப்பெல்லாம் பொண்டாட்டி அடிக்கலாம் வேணாம், நம்ம அடிக்க வேணாம். பொண்டாட்டிய கைய ஓங்குனா போதும், அட்ரா 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 சரியான அப்படின்னு அட்ரா ஓடுறோம். அப்படியே வக்கீலுக்கு போன போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடறாளுங்க. நாங்க தெருவில் தெரிய வேண்டியது சார். அடிச்சா வக்கீல் கிட்ட போய் டைவர்ஸ் வாங்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவை நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். இந்த கவுண்டனூர்ல சொல்லி கொடுக்குறேன். சொல்லுமா சார். இப்போ உங்க பொண்டாட்டி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, செவிலையா பலார் ஒண்ணு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ அடிக்கிறாளோ இல்லையா, நீ அடிக்கிற மாதிரியே நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் சார். என் உயரத்துக்கு நீ அடிக்க முடியுமா சார்? சார் உன்னால அடிக்க முடியுமா? உயரம் எட்டாது, இருக்குது 3 அடி. நீ எங்கிட்ட சார்? நீங்க என் உயரத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க சார். நான் காம்ப்ளான் குடிச்சு 2 அடி வளர்ந்துட்டு அடுத்த மேடைக்கு வர சார். உங்க மேடைக்கு நீ எப்ப காம்பளான் குடிச்சு எப்ப வளர்ந்த? அதுல இந்த விளம்பரம் பூரா ப்ராடாவே தான் சார் போடுறாங்க. இந்த காம்பளான் குடிச்சா நான் வளருவேன். இந்த கொரோனாவில் அங்கே போறேன் இங்கே போனாங்க, எதை குடிச்சு வளைஞ்சாங்க கொரோனாவில்? யோசிச்சு பாருங்க பாப்போம். காம்ப்ளானே குடிக்காம வளர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உங்களுக்கு என்ன தெரியுமா? 3 அடியில இந்த மாதிரி ஹீல்ஸ் செப்பல் போடுறது. இப்ப நான் 2 அடி உயர்ந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? கட்டை மேல ஏறி ஹீல்ஸ் போட்டே இவ்வளவு உயரம் தானா நீ? குட்டை சார். அப்படியெல்லாம் வெளிப்படையா இந்த மாதிரி வெளிப்படையெல்லாம் சொல்லாதீங்க சார். உயர்ந்த மனிதின்னு சொல்லுங்க சார். உயர்ந்த மனுஷி. ஆமா சார். யோசிச்சு பாருங்க சார். இப்ப அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கோவப்படக்கூடாது. முன்னாடி அந்த 8 பல்லு இருக்கு பாத்தீங்களா, அந்த 8 பல்லு தெரியற மாதிரி சிரிக்கணும். சிரிச்சிட்டு இயேசு பெருமான் மாதிரி இன்னொரு கண்ணத்தை காட்டி நீ அடி செல்லும் அப்படின்னு சொல்லணும். நீ எந்த ஊரு? அரியலூர் சார். அரியலூர் பக்கம் அப்படிதான் காட்டுவாங்களா? ஆமா சார். அடி சார். அங்கெல்லாம் ஒரு ரூல்ஸ். நீ அரியலூரா அடியலூரா? வந்தல இருந்து அடிக்கிற பத்தியே பேசுற நீ? ஆமா சார். அப்படி காமிச்ச உடனே ஒரு டூயட் சாங்க போட்டு 2 பேரும் டூயட் ஆயிட்டு படுத்து தூங்கிடுங்கங்கற, சண்டையே வராது. அரியலூர்ல இரு, அடியக்கமங்கலம் மீது போயிராத. ஆமா. நீ இருக்கிறியே போல கொட்டாயா
சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தங்களா எதுக்கு மேக்கப் போடுறீங்கன்னு கேட்டார். ஆமா, வேற ஒரு ஆம்பளை பார்க்கணும் சார். எங்களை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? மஞ்சுநாதன் பாரு அவன் பொண்டாட்டிய எவ்வளவு அழகா வச்சிருக்கான் பாருன்னு சொல்லணும் சார். உலகத்திலே பொண்டாட்டிய வச்சிருக்க ஒரே ஆளு மஞ்சுநாதன் தான். நீ தான் சொல்ற, நானா சொன்னேன் சார்? இல்ல சார், அப்படி மனைவியை வைத்திருக்கிறாருன்னு சொன்னதா தப்பு சார். அப்படி சொல்லக்கூடாதுமா. மஞ்சுநாதன் மனைவியை நல்லா பாத்துக்கிறாரு. அதான் சார் மஞ்சுநாதன் மனைவி வச்சிருக்காரு சார். அரியலூர் பக்கம்லாம் வச்சிருக்காருன்னு சொன்னா தப்பு இல்ல சார். எங்க ஊர் பக்கம்லாம் வச்சிருக்கிறதுனா தப்புமா சார்? உங்க ஊர் பக்கம் வச்சுக்கிறது அவ்வளவு ஈஸியாமா சார்? மனைவியாக மனைவிய நல்லா பாத்துக்கிறாரு, மனைவி நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லணும். மனைவிய நல்லா வச்சிருக்காரு அப்படின்னா அது வேற அர்த்தம். எப்படி சார் உங்களுக்கு எல்லாம் மனைவியா இருந்தா நல்லா இருக்க முடியும்? எங்களுக்கு எல்லாம் புருஷனா இருக்கிறதுனால தான் நீங்க 3 பேர் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்ல கூடாதுல்ல? ஏன் சொல்லலாம், இது சொல்லலாம் நீங்க சார். யோசிச்சு பாருங்க சார், வந்ததுல இருந்து பேசுறாரு, என்ன பேசுறீங்க யோசிச்சு பாருங்க சார். நாங்க ஜாக்கெட்ல கல்லு வைக்கிறோமா, குண்டு வைக்கிறோமா, அது பின்னாடி 2 குண்ட தொங்க விடுறோமா, நாட்டுல எவனோ குண்டு வைக்கிறான், அத பத்திலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. பொம்பளைங்க 2 நாட்டுல 2 குண்டு போறதுல என்ன பிரச்சனை? இந்த நாடு என்ன கெட்டு போயிட போகுது? நான் கேக்குறேன் மஞ்சுநாதா, பொம்பளைய ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சத பாக்குற, குண்டு வச்சத பாக்குற, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சத பாக்குற, கல்லு வச்சத பாக்குறியே. இந்த நாட்டுல எத்தனையோ பெண்கள் வேலை பார்க்கும்போது தன் இடை தெரியக்கூடாதுன்னு ஆம்பளை சட்டை போட்டு ஒழுக்கமா இருக்காங்களே, அந்த பெண்களை நீ பார்த்ததே கிடையாதா? அவங்கள பத்தி பெருமையா சொல்லக்கூடாதா? கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டினாலே புடுங்கல், பொண்டாட்டினாலே பிக்கல், பொண்டாட்டினாலே டார்ச்சர்னு சொன்னார்ல. இவ கூட குடுத்தன நடத்த முடியுமா, குடும்பம் நடத்த முடியுமான்னு கொடகொடமா கண்ணீர் விட்டுட்டு போனீங்கல்ல. பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போக கூடாது, பவானி பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து தூங்கணும். அதுக்கு வேற டீம் இருக்காங்க. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கிறது இல்ல. எங்களுக்கு எந்த ஊர்ல போனாலும் கொங்கு மண்டலத்துல ஏசி ரூம் போட்டு கொடுப்பாங்க, அங்க தங்கி சுட வச்ச கறியை சாப்பிட்டு போயிட்டு. சார், நீங்க 3 பேரும் ஒரிஜினல் அக்மார்க்கு புருஷன் தானே? இதுல என்னடா சந்தேகம்? எவன்டா கிளப்பி விட்டது? நான்லாம் ஒரிஜினல் புருஷன். சந்தேகம் இருந்தா ஆதார் அட்டையை பாரு. ஒரிஜினல் புருஷனா? அண்ணா ஒரிஜினல் ஒருத்தவங்களுக்கு புருஷனா? நான் ஒரிஜினல் புருஷன். டா, நான் ஒரிஜினல் புருஷன். ஒருத்தவங்களுக்கு புருஷன். நான் ஒரிஜினல் புருஷன். ஒருத்தவங்களுக்கு புருஷன். ஆமா ஒரிஜினல் புருஷன். ஒருத்தவங்களுக்கு புருஷன். ஆமா ஒரிஜினல் புருஷன். ஏன் அந்த ஒருத்தவங்களுக்கு புருஷன்ற வார்த்தை மட்டும் வரவே மாட்டேங்குது? ஒருத்தவங்களுக்கு தான் புருஷன், ஒரிஜினல் புருஷன். உனக்கு என்ன சந்தேகம்? செக் பண்ணி பாக்குறியா? இல்ல இல்ல வேணாம் சார். உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் எப்படி சார் இருப்பேன்? ஒரிஜினல் புருஷன், ஒருத்தவங்களுக்கு புருஷன். ஒருத்தவங்களுக்கு புருஷன். நீங்க ஒருத்தவங்களுக்கு தான் புருஷன். ஒரிஜினல் புருஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரிஜினல் புருஷன். நீங்க ஒருத்தவங்களுக்கு தான் புருஷன். நாங்க ஒருத்தவங்களுக்கு தான் ஒரிஜினல் புருஷன். ஒரிஜினல் புருஷன். இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நாங்க இது கேட்டக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன் சார். ஒருத்தவங்களுக்கு தான் நான் ஒரிஜினல் புருஷன். அப்ப மத்தவங்களுக்குலாம் அத பத்தி நீ கேட்க வேண்டியது இல்ல சார். எனக்கு புரியுது சார், சம்திங் எதுவோ. சம்திங் என்ன புரியுது உனக்கு? ஒருத்தவங்களுக்கு தான் புருஷன்றதுல உள்ள ஏதோ இருக்குதே. உள்ள ஒண்ணு இல்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரிஜினல் புருஷன். ஆமா அததானே சார் சொல்றோம். அததானே நாங்களும் சொல்றோம். அப்ப எனக்கு வேற என்ன அண்ணா, உங்களுக்கு ஏதாவது புரியுதானே அதுல? யாருக்கும் ஆம்பளைகளுக்கு புரியாது. ஒருத்தவங்களுக்கு ஒரிஜினல் புருஷன். ஒரிஜினல் புருஷன். இப்ப பொம்பளைங்க எல்லாரும் சந்தேகப்படுறோம், சந்தேக பிராணியா இருக்கும்னு சொல்றீங்க. சந்தேகப்படுறோம், உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம், திட்டுறோம். எப்பவுமே எங்க மூஞ்ச நேரா பார்த்து, கண்ண நேரா பார்த்து, நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், உன்னால என்னடி பண்ண முடியும்னு சொல்ற தைரியம் உங்க 3 பேருக்கு இருக்கா? இப்ப வாங்க கிளம்புங்க வீட்டுக்கு. அண்ணிட்ட பேசும், அண்ணிட்ட பேசும். எங்க உட்கார என்ன கூப்பிடுதுன்னு அங்கிட்டு போமா. இவங்கள நம்பி நீங்க ஏரியா தாண்டாதம்மா. எதுக்குடா எந்திரிச்சா? என்ன பொம்பளை பிள்ளை கூப்பிடுச்சுன்னா ஒன்னே எந்திரிச்சு போயிடுறது. நடுவர் தெருவில் நிக்கட்டேன்டா. நீ கடைசி நேரத்துல வந்து என்ன இம்சையை கொடுத்து விட்டு போயிருவா போல. நீ எதுக்குடா எந்திரிச்சா? நடுவர் இருக்கல்லடா, அது எது சொன்னாலும் நான் எந்திரிப்பேன்டா. நீங்க ஆட்டா எந்திரிக்கிறியா? நீ சொல்லுமா சார். தைரியம் இருக்கா சார்? வாங்க சார் போவோம் சார். உங்க வீட்டுக்கு தான் சார் எந்திரிக்கிற ஆர்வம். உங்க வீட்டுக்கா? ஆமா சார். அப்ப நான் வரல, இவனே கூட்டிட்டு போயிட்டு வாங்க சார், நான் இங்கே இருக்கேன். சார் இருக்கா சார் அந்த தைரியம்? ஆளை பார்த்தா பம்புறீங்க, நம்புறீங்க, பயப்படுறீங்க, பயப்படுற மாதிரி அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே காலை கழுவுறீங்க. மேடை ஏறின மட்டும் ஆள் இல்லைன்ற தைரியத்துல அலப்புறீங்க வாயை வச்சுக்கிட்டு. வெளுத்து விட்டுருவோம் 3 பேரையும்.
இங்கேயே உங்களை இந்த பேச்சு பேசுதே, வீட்ல என்ன பேச்சு பேசும்? அங்க பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசிக்கிட்டு சார் இருக்காங்க. அங்க பேசுறதுக்கு ஆள் இன்னும் வரல சார். வந்தா பேசுவேன் சார். எப்படி வருவேன்? எப்படி வாய் கிழிவே பேசினாயினா? சார் எனக்குன்னு ஒரு இளிச்சவாயம் உங்க 3 பேர் மாதிரி கிடைக்காமயா போயிருவாங்க. எங்க 3 பேர்ல எவனும் கிடைக்க மாட்டான். கண்டிப்பா இளிச்சவன் எவனோ இருக்கான். சார் எங்க இருக்கான்னு தெரியல. எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்கானோ. சார் வேணாம் சார், இந்த ஊர்ல இருக்கிறவங்களே என்னோட அண்ணன்கள் சார். அவ்வளவுதான், இந்த போச்சு வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. சார் யோசிச்சு பாருங்க சார், மஞ்சள் நான் பேசும்போது அதுலயும் ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டாரு. என்ன நறுக்குன்னு கேட்டாரு சொல்லு. சார் 50 ரூபாய் சம்பாதிக்கிற ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 9 தடவை காபி போட்டு குடிக்கலாமா ஒரு பொம்பளை? 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு தெரியுதுல்ல, உனக்கு எதுக்கு கல்யாணம்? அப்படி கேளு. கையை தட்டுங்க தட்டுங்க. சரியான கேள்வி. அவன் சம்பாதிக்கிறதே 50 ஓவ, உனக்கு எதுக்கு கல்யாணம்? சரி கல்யாணம் பண்ணிட்ட, மன்னிச்சு விட்டுறோம். சரி கல்யாணம் தான் பண்ணல, 50 ரூபாயில ஒரு புள்ளையதான் வளர்க்க முடியும்னு தெரியும்ல, உனக்கு எதுக்கு 9 புள்ள? தர்மா அதை மட்டும் சொல்லாத. யா நம்ம கையில என்னமா இருக்கு? கையை தட்டுங்கன்ற தீர்ப்பு நம்ம பக்கம் வாங்கணும். நம்ம கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? மேல உள்ளவன் கொடுக்குறான். நம்ம கையில் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். இந்த காலத்துலயும் அந்த அம்மா 4 புள்ள வச்சிருக்கு. கேட்டேன், அம்மா இந்த காலத்துல 4 புள்ளைன்னு, நம்ம கையில என்ன சார் இருக்கு? மேலே உள்ளவன் கொடுக்குறான் அப்படின்னுச்சு. மே வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் இப்போதான் சார் குடி வந்தேன் அப்படிங்கிறான். சார் உண்மையா சார்? அண்ணன் பேசும்போது இன்னைக்கு எல்லா பெண்களும் சீரியல் பாக்குறோம் 24 மணி நேரமும் டிவி முன்னாடி வாயை பொளந்துகிட்டு பாக்குறீங்களே, இந்த வாழ்க்கை உருப்படுமான்னு கேட்டார்ல. நாங்க என்ன எங்களுக்காகவா சீரியல் பாக்குறோம்? அப்புறம் யாருக்கு? ஏராணி அக்கா நமக்காகவா? ஏக்கா நமக்காகவா சீரியல் பாக்குறோம்? அப்புறம் யாருக்கு? மாசம் 350 ரூபா புருஷன் உழைப்புல கட்டுற காசு வீணா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால எங்க கண்ணை வீணா போனாலும் பரவாயில்லன்னு 24 மணி நேரமும் டிவி பாக்குற தியாகிகள் சார் எங்க பெண்கள். தட்டுக்காகைய இது பரவாயில்லம்மா. நேத்து பாக்குறேன், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல மாமியால மடியில போட்டு மருமகன் நெகம் வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். நான் கேட்டேன், என்னக்கா தினம் சண்டை போடுவீங்க, இப்படி மாமியால மடியில போட்டு நெகை வெட்டுறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், இந்த பொம்பளை சண்டை வந்தா போட்டு புறாண்டி விட்டு போடுறா, அதனாலதான் இப்ப போட்டு படுக்க வச்சுட்டு நகை வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படி. அதுலயும் பாருங்க சார், இவங்க இவங்க அம்மா இவங்க குடும்பம் பெரிய ராஜ பரம்பரையா. என்ன பெரிய ராஜ பரம்பரை? என்ன பெரிய ராஜ பரம்பரை? அப்படி கேளுமா சார். பொண்ணு பார்க்க வரும்போது முடி நீளமா இருந்தா அடர்த்தியா இருக்கணுங்குது, அடர்த்தியா இருந்தா நீளமா இருக்கணுங்குது, கோர முடியா இருந்தா சுருட்ட முடியா இருக்கணுங்குது, சுருட்ட முடியா இருந்தா கோர முடியா இருக்கணுங்குது, கருப்பா இருந்தா செம்பட்டியா இருக்கணுங்குது, செம்பட்டியா இருந்தா கருப்பா இருக்கணுங்குது. ஒண்ணுத்துக்கு ஆகாத முடிக்கே இத்தனை நொட்டம் சொல்ற கொம்மா கூட யாரு குடும்பம் நடத்துறது? உண்மைம்மா. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நீளமான கூந்தல் வேணும்னு 12 வருஷம் அலைஞ்சண்டா. புடிச்சுட்டான்டா, ஒரு ஆளை காட்டிட்டாங்க. இவ்வளவு நீளம் தரையில தொடுற அளவுக்கு கூந்தல். நான் கேட்டேன் கல்யாணம் முடிஞ்சு முத நாள், இவ்வளவு பெரிய கூந்தலை நீ எப்படி மெயின்டைன் பண்றேன்னு. நைட்டு கலட்டி ஆணியில மாட்டிடுவேன் அப்படின்னா. அதோட என் கதை முடிஞ்சு போய்தான்டா இங்க வந்து உட்காந்துருக்கு சார். அவ ஆணி குறிப்பிடா, ஆணியிலே எனக்கு கல்யாணம் முடிச்சாங்க. கடைசியில் இப்போ வரைக்கும் ஆணியில தான்டா மாட்டுறா. எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? இல்ல. எங்க அண்ணன் தம்பி கூட மச்சான்னு சொல்லி ஒன்னா சேர்ந்து எல்லாம் பண்றீங்க. அவன் நம்மளுக்கு செய்யறான், நம்ம சாப்பிடுறோம். ஆமா. எங்க அக்கா தங்கச்சிங்க கூட மச்சி நிச்சு குழந்தையான்னு சொல்லி ஒண்ணு மண்ணா இருக்கீங்க, நாங்க கண்டுக்கல. அது இயற்கை. அது இயற்கை. நம்ம கையில ஆண்டாண்டு காலமா வர்றது. ஆமா. எங்க அப்பா அம்மாவை மாமனார் மாமியார்னு சொல்லி மரியாதையா நடத்துறீங்க, பாத்துக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாத்தனார்னு 2 வெள்ளி கூட குடும்பம் நடத்த விடுறீங்க, ஓரகத்தின்னு 3 மலைப்பாம்பு கூட குடும்பம் நடத்த விடுறீங்க, எல்லாத்தையும் தாண்டி மாமியார்னு ஒரு பிசாசு கூட காலை முழுக்க போராட விடுறீங்க. அதுக்கு நாங்க எங்களை வாழவும் விட மாட்டேங்குது, மாமியார் கிழவி எங்களை சாகவும் விட மாட்டேங்குது. இத்தனை போராட்டத்தையும் தாண்டி கட்டுன கனவுங்கிற ஒரே காரணத்தினால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குடும்பம் நடத்தினா நன்றியோட வந்து பேசணுமா இல்லையா மேடையில? கண்டிப்பா நன்றி கட்டவங்க. இதுக்கு மாமியாரா இருக்கிறதுக்கு உண்மையிலே அந்த பொம்பளை செத்தறலாம் சார். இத பேசி பேசுது. உனக்கு மாமியாரா இருக்கிறதுக்கு அந்த பொம்பளை செத்தறலாம் சொல்றான் சார். எனக்கு மாமியாரா இருக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். எப்படி சொல்ற? இன்னைக்கு சொல்ற, இந்த மேடையில சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க, 2 பேரும் குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு எனக்கு மாப்பிள்ளை தேடும் போது நீங்க 2 பேரும் தான் வந்து சாட்சி சொல்லணும். நீங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளை தேடி கொடுக்கணும். கண்டிப்பா சொல்றேன். உனக்கு நம்ம கல்யாணம் நடக்கும்ல,
சார் என்ன சார் நடக்கும்லன்னு அவ்வளவு டவுட்டா சொல்றீங்க சார்? உங்களுக்கே நடக்காதா? இப்ப நான் என்ன சொல்லணும்? உனக்கு கல்யாணம் நடக்கும்ல. நடக்கும். கரெக்டா எப்படி சொல்லணும்? சொல்றேன் அதே மாதிரி சொல்றேன். உனக்கு கல்யாணம் நடக்கும்ல. சொல்றேன். உனக்கு கல்யாணம் நடக்கும்ல. சார் ஏன் சார் மூஞ்ச உருன்னு வச்சிட்டு சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் தானே சார் நடக்குது. உனக்கு கல்யாணம் நடக்கும். உனக்கு கல்யாணம் நடக்கும் சார். நான் உனக்கு கல்யாணம் நடக்கும். நடக்கும் நடக்கும் நடக்கும். நீங்க நடக்கும் பார்த்தா வேற நடக்கும் மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் நடக்கும். நடக்கும் சார். உனக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்குமான்னு ஏன் சார் கேக்குறீங்க? நடக்கும் சார். உனக்கு கல்யாணம் நடக்கும். சார் ஒரு மங்கள காரியத்தை மங்களமா சொல்லுங்க சார். நல்லா சிரிச்சுக்கிட்டே அந்த மூக்க லைட்டா விரிங்க. என்ன உள்ள என்ன ஆபரேஷன் பண்ண போற? நீ மூக்க நல்லா விரிங்கலாம்ல. நீ என்ன ஆபரேஷன் பண்ண போறியா? லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க பாப்பா. நல்லா அடி வயித்துல இருந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க. அடி வயித்துல இருந்து ஃபீல் பண்ண முடியாதம்மா. எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, தையல் பிரிஞ்சிருவோம்னு ஒரு பயத்துல உட்கார்ந்திருக்கேன் சார். அந்த பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற அம்மாட்ட கூட்டிட்டு போய் நான் தையல் அந்த ஆபரேஷன் சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காதுமா. போன மாசம் எனக்கு என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துருச்சு. மதுரையில் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டியை கையை பிடிச்சி, ஆம்பளை தான்டா பிடிக்கிறேன் லூசு போல, கையை பிடிச்சி காய்ச்சல் ஓவரா இருக்கு, ஒரு வாரம் பெட்டு இருக்கட்டும், நீங்க போங்க நர்ஸு பாத்துக்கிறோம்ட்டாரு. நான் கிளம்புனம்மா. எங்க ஊர்ல நைட்டு 10 மணிக்கு மேல பஸ் கிடையாது வீட்டுக்கு போறதுக்கு. படுத்து கிடந்துட்டு காலையில போவோம்னு ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டுருந்தாங்கம்மா. அதுல படுத்த வேணாம் அசந்து தூங்கிட்டம்மா. இங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்தாலாக்கம்னு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபா காசும் கொடுத்தாங்கம்மா. அப்புறம் தாண்டா தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிவிட்டாங்க. வேலையை பாருங்கடா, டாக்டர் பிரிச்சு விடலாம்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அடி வயிற்றுலேருந்து சொல்ல முடியாதுமா. கொஞ்சம் மேல சார். தையல் பக்கத்துல இருக்கு. அதை விட 1 இன்ச் மேல வச்சுக்கோங்க சார். இங்க ஏப்பம் தான் வரும் சார். அதை விட 1 இன்ச் மேல சார். இதயத்திலேருந்து சொல்லவா? இதயத்திலேருந்து சொல்லுங்க சார். என்னடா பாக்குற? இதயம் இருக்கான்னு பார்த்தேன் சார். இருக்கும் சார். வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டீங்களா? உள்ள கிடக்கும். இல்லையே சார். எது நல்லா பாரு, அங்கேதான் கொடுத்துருந்தேன், மறந்துட்டேன் சார். அப்படியே இதயத்துல இருந்து ஃபீல் பண்ணி சார் அந்த மூக்க லைட்டா விரிங்க. என் உலகத்திலே மூக்க விரிக்க சொன்ன ஒரே ஆள் நீ தான்டா. எல்லாம் வாயை சிரிக்க சொல்லுவாங்க, கண்ணை முழிக்க சொல்லுவாங்க, மூக்க விரிக்க சொன்ன ஒரே ஆள் நீ தான். நீ என்னப்பா மாட்டு டாக்டரோ மூக்கு பூரா பாக்குறியோ? என்னடா சந்தேகம்? என் மூக்குக்கு தாண்டா தமிழ்நாட்டிலே வரலாறு இருக்கு. என்ன வரலாறு சார்? சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். சூமாட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்புறம் 5ஆவது நான் ஆம்பளை பிள்ளை பிறந்தேன். சூப்பர் சார். எங்க அப்பத்தா கிளவி, எங்க தெருவில் உள்ள கிளவியில பூரா குட்டியாந்து என்னைய படுக்க போட்டு சுத்தி இந்த கிளவியெல்லாம் உட்காந்துக்கிட்டு என் மூக்கை பிடிச்சி, என் செல்லம் கடைசியா அந்த ஆம்பளை பிள்ளை வந்திருக்கு, என் சிங்கம் கடைசியா வந்து ஆம்பளை பிள்ளை வந்திருக்குன்னு இந்த கிளவியை பூரா என் மூக்கை பிடிச்சிக்கிட்டு என் மூக்கு இங்கே வந்து நிற்கிது. நல்ல வேலை இந்த கிளவியை பூரா சேர்ந்து என் மூக்கை பிடிச்சி இழுத்துச்சுங்க. இதே இது ஏன் நாக்கை பிடிச்சி இழுத்து வச்சுக்க. நான் பட்டிமன்றம் பேசி பொழைக்க முடியுமா? நாக்கு பெருசா இருந்தா இப்ப மூக்குல இருந்து நாக்கு கொண்டியா, இன்னும் அடுத்து தொண்டைக்கு வருவேன். உன் வேலை பூரா எனக்கு தெரியும் சார். யோசிச்சு பாருங்க சார். இப்படி எல்லாம் பேசலாமா சார்? பேசக்கூடாதுமா. மாமனார் மாமியாரா என்ன சொன்னாங்க? எனக்கு மாமியாரா இருக்கிறத விட செத்து போயிடலாம் சொல்றாருமா. எப்படி சார் அந்த வார்த்தையை அவர் எப்படிமா சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? என் முன்னாடி எப்படி சொல்லலாம்? உன் முன்னாடி எப்படி சொல்லலாம்? ஒரு பெரிய மனுஷன் உங்க முன்னாடி எப்படி பேசலாம்? நீங்க என்ன அப்படியே வளர்த்திருக்கீங்க? உன்னை யார்? நான் எப்போ வளர்த்தேன்? பெரிய மனுஷங்கிற ஊடல்ல நான் பெரிய மனுஷன் உனக்கு தெரியுமா? சார் ஊர் உலகம் அப்படிதான் சார் நம்புது. ஆமா, பெரிய மனுஷன் தோரணையில இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளை, அது தெரியுமா உனக்கு? உங்களுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு சார்? 48. 58 59 சொல்லி விடுங்க. என் வயசு கூட்டுறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? உனக்கு எனக்கு ஒரு வயசு வித்தியாசம், பேசாம இருடா. 48 சார். only 48. ஐயோ இவ்ளோ எங்க இருக்கீங்க? 18 48. வெரி கியூட். 18 வயசு 48 வயசுன்னு சொன்னேன்டா. இன்னும் எதுக்கு சிரிக்கீங்க? 18 48ன்னா மஞ்சளத ரொம்ப சிரிக்கிறாரு. அனுபவம். 18 48ங்கிறது ஒரு இது சளி சிறப்பு. அப்படிங்களா? நீங்க சாப்பிட்டது இல்ல சார்? எனக்கு 4 நாளா தொண்டை கட்டி இருக்கு சார். உங்ககிட்ட சொன்னல சார், இன்னைக்கு கூட என் குரல் வந்து கொஞ்சம் ஒரு வேற மாதிரி கேக்குது. ஒண்ணு இல்ல, நீ கடையில போய் 18 48 தாங்க சார். கடன் சொல்றீங்க, எந்த கடன் சொன்னாதானே சார் போய் கேட்க முடியும்? ஒண்ணு இல்ல சார், நீங்க தமிழ்நாட்டுல போய் எந்த ஊர்ல வேணாலும் கடை எங்க இருக்குன்னு மட்டும் கேளுங்க. ஜவுளி கடை இருக்கு,
மல்லிகை கடை இருக்குது, நகைக்கடை இருக்குது, எந்த கடையும் காட்ட மாட்டாங்க. இப்படியே போய் சந்தில் போய் திரும்பினீங்கன்னா அந்த முக்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதான் கடைங்கிறதே தமிழ்நாட்டினுடைய அடையாளமே இப்படித்தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சளி இருமல் வருதா? ஆமாங்க சார். அப்படின்னா மேன்சன் ஹவுஸ் வாங்கு. சார் பேருங்க சார்? மேன்சன் ஹவுஸ். லா மார்ட்டின் இருக்கார்ல, அவங்க பெரியப்பா தான் மேன்சன் ஹவுஸ். அப்படிங்களா? உனக்கு மூக்கு அடைக்குதா, மானிட்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாரு. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் இருப்பார், அவரை போய் பாரு. அப்படி இல்லைன்னா பிங்கு ஓட்கா. அப்படி இல்லைன்னா நீ சுத்த ஓல்டு மங்காவே இருக்காத, நிறைய சிறப்பு விற்கிது உண்மைங்க. உண்மையில இது இது பக்காடி லெமனு தெரியுமா உங்களுக்கு? எது டாக்டர்கிட்ட போக வேணாம், நீங்க ஓல்டு மங்க வாங்கி ராவா அந்த இது மூடி இருக்கும் சார். அதை குடிக்கின்ற முறை எப்படி சார்? முறை ஒன்றும் இல்லை, அது குடிக்கும் போது நீங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சொல்றேன் கேட்டுங்க. அந்த ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறவங்க பாத்திருக்கீங்களா சார்? ஏன் சார் இப்போ ஒயின் ஷாப்ல இருக்கீங்க? இது அவங்கள சொல்றேன்னா, உங்களுக்கு இது இதை சாப்பிடுங்க. எங்களுக்கு அவன் இந்த டேபிள்ல உட்கார்ந்தோனே சப்ளையர் கூப்பிட, ஏய் சப்ளையர், ஏய் சுத்தம் பண்ணியா, டீசன்ட் அண்ணே ஒன்றை வாங்கி அப்படி உள்ள இருத்து உள்ள போட்டு, அதுவும் வந்து ஒன்று ஊற்றின உடனே 3 சொட்டு பூமிக்கு விடுவாங்க பார்த்திருக்கீங்களா? பூமி நல்லா சுத்தட்டும், இங்கே விடுறதுலாண்டா பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. வச்சுட்டு கரெக்டாக அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு அடிப்பாங்க. அப்படின்னா என்ன, கண்ணை மூட போகிறது அதில் தானே அவனுக்கு தெரியும். கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான், அடிச்சு விட்டு அவன் அந்த பாருங்க ஊருக அங்கே இருக்கு இங்கே தொடுவான். சிலர்லாம் பார்த்தீங்களா டீசென்ட், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை அடிச்சுட்டு பேசினதே பேசுவான் பார்த்துருக்கீங்களா? நான் பேச மாட்டான், பேச முயற்சி பண்ணா பேச முடியாது. சிலர்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஐ நெவர் லட்சம் செலவானாலும் பார்க்குறேன்டாம்மா. கட்டிங்கு 20 ரூபாய் அவன்கிட்ட கடை வாங்கியிருப்பான். இங்கே பல டைப் போலவையும் போட்டுவிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி சண்டை விடுவாங்க பார்த்துருக்கலாம். டிரைவரு ஏத்துறா சரியான ஏத்துறா, போலீஸ்கார வரணும் வணக்கம் சார்னு ஒதுங்கி போயிடுறாங்க. எப்படி தேன் தெரியுதுன்னு தெரியல. நீ டிரைவரை ஏற்ற சொல்லி போய் ட்ரெயினில் ஏற்ற சொல்லி ஏற்றிடுவேன்னு தெரியும், போக மாட்டாங்க. பல வேலை இருக்கு அதில். ஆமா சார். ஆனா மாமனார் மாமியாரை பத்தி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உண்மையா சொல்றேன். நான் என்னோட மாமனார் மாமியாரை விட என் புருஷனோட மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துப்பேன் சார். ஒரு நிமிஷம், இந்த டிக்கால்ட்டி வேலையை காட்டிட்டீங்க, நீ கொஞ்சம் அசந்தமான வேலையை காட்டிடுவாளுங்களா? யாரோட மாமனார்? உன் புருஷனோட மாமனார் மாமியார் உனக்கு பிடிக்கும். ஆமா, அப்போ உங்க அப்பா அந்த இந்த வேலை தானே செய்றீங்க நீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அப்புறம் இதை கண்டுபிடிக்காம இருக்கிறக்கா நான் உட்காந்துருக்கேன் சார். இதுல வேற நாங்க நகை கேட்கிறோம், நாங்க பணம் கேட்கிறோம், ஒரு பணம் பிடிங்களா இருக்கோம், எந்த நேரம் பார்த்தாலும் உங்க சட்டப்பை தான் பாக்குறோம்னு பேசுறீங்களே, எதுக்கு சார் நகை கேட்கிறோம்? ஏன் நகை கேட்குறீங்க? எங்களுக்காக கேட்கிறோமா? நாங்க போட்டுட்டு மினுக்கிறதுக்காக கேட்கிறோமா? இல்ல இந்த மாதிரி கலர் கலரா ராணி அக்கா மாதிரி அழகா போட்டோ எடுக்கிறதுக்கு கேட்கிறோமா சார்? எதை கேட்கறது? எது கேட்குறீங்க? நாளைக்கே கல்யாணம் ஆன கடைசி காலத்துல புருஷனுக்கு ஒரு கை கால் இழுத்துக்குச்சுன்னா என்னை கேவலப்படுத்தினா உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பு. கை கால் இழுத்துக்கிருச்சுன்னா சார், கழுத்துல கிடக்குற செயின், கையில கிடக்குற வளையல அடகு வச்சாவது உங்க உயிரையும் கையும் காலையும் மீட்டு தருவோம் சார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? இது நீ இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு எனக்கு கை கால் இழுத்து வாதம் வந்து நான் ரத்த வாந்தி எடுக்கணும் சார். ஒரு விஷயம் இவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க, உங்களை தானே ஜனிச்சு. அடுத்து அவங்கள சொல்றேன் சார், பெருசா சொல்றேன். சொல்லு, பெரிய வியாதியா பார்த்து சொல்லு. உன்னை கூட்டி அதுக்கு எவனே உசுரோட விடாத சார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க சார். இன்பம் வருகிற பொழுது தன் இது புருஷனை நினைச்சு இது சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு கை கால் எப்ப இழுக்கும் எல்லாம் நல்ல எண்ணமே கிடையாது சார். இன்பம் வருகிற பொழுது தன் அங்கத்தை காட்டுபவளும், கணவனுக்கு துன்பம் என்கிற பொழுது தன் தங்கத்தை காட்டுபவளும் மனைவி தான் சார். சரியான நேரத்துல கொடுத்து உதவுபவள் மனைவி சார். உண்மைமா ஒரு விஷயத்தை நான் அந்த பதிவு பண்றேன். எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆகுது. எனக்கு என் மாமனாரு அப்பவே 101 பவுன் போட்டாரு. சூப்பர் சார். 101 பவுனையும் வீட்டிலே வச்சிருக்க ஒரே ஆள் நான் தான் சார். உண்மையிலே 101 பவுனையும் வீட்டிலே வச்சிருக்கேன். முத்தூட்ல 50 பவுன், மினி முத்தூட்ல 50 பவுன் வச்சிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கட்டி திருப்பி காட்டிட்டு திருப்பி உள்ள வச்சுட்டு நான் பாட்டில் இருந்துருவேன் சார். நீங்க தான் சார் சந்திரா புருஷன். சந்திரா புருஷன் சுந்தர புருஷன் சொல்லு. நீ பால சந்திரா புருஷன் சொல்லி அவ யாருன்னே தெரியலையா? ஆளையாவது காட்டு சார். அதனாலதான் சார் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, ஆனா பொறந்தா எப்போதும் பொண்ணு அன்பாக என்ன வேணா நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து
வச்சாங்கல்ல சார், யோசிச்சு பாருங்க சார். ஒன்னு சொல்றேம்மா, சொல்லுங்க சார். நீங்க நான் மனைவியை நிறைய கேலி பண்ணேன். ஆனால் ஒரு உண்மையை இந்த மேடையிலே நான் பகிரங்கமாக ஒற்றுக்கொள்கிறேன். என் மனைவி வந்த பிறகுதான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியாக இருக்கிறேன். கைதட்டல் கொடுங்க. என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு சார். என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையிலே இந்த மேடையில் நான் ஒத்துக்கிறேன். மகாலட்சுமி சார். உண்மையிலே என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேறாங்க, அதனால் விட்டு வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் வீட்டு நாட்டாமை இப்போ 60 போச்சு வெத்தாமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். அவள் வந்தா புண்ணியவதி, டோட்டல் குளோஸ். இப்போ நான் பைத்தியக்கிட்டு சுற்றுறது இந்த குளோஸை திருப்புறதுக்கு தான் சுற்றிக்கிட்டு தெரியுது சார். என்ன பெரிய என்னப்பா என்ன சந்தேகம்? 2 வீடு இருக்குனீங்கல்ல, அது பெரிய வீடா சின்ன வீடா சார்? இந்த ஓன் தனி ஐயோ, ஒரே வீடு தான்டா, 2 ஒரே சைஸ் தான்டா என்னைய பொறுத்தளவுல. சார் என்ன பெருசா சம்பாதிச்சு வச்சீங்க? 3வது வீடு கட்டலாம் இருக்கேன், விட மாட்டாங்க. விட மாட்டாங்க சார், வாய்ப்பு இல்ல சார். நீங்க 2 பேரையும் விட்டுருவாங்க. 3வது ரைட், நீ சொல்ற ஐடியா கரெக்ட் சார். யோசிச்சு பாருங்க சார், நீங்க என்ன பெருசா சம்பாதிச்சு வச்சீங்க? பெரிய 12 வீடுங்கிறீங்க, 100 ஏக்கர் நிலங்கிறீங்க. என்ன பெருசா சம்பாதிச்சு வச்சு என்ன சார்? கொரோனா நேரத்துல 1.5 வருஷம் பட்டிமன்றம் இருந்துச்சா? இல்ல. ஸ்கூல் இருந்துச்சா? இல்ல. வேலைக்கு போனீங்களா? இல்ல. 3 பேத்துல யாராவது ஒருத்தவங்க? இல்ல. உங்க கையில இருந்து 1 ரூபா வருமானம் இருந்துச்சா? இல்ல. எதுவுமே கிடையாது. உங்க 3 பேர் மட்டும் இல்ல சார், தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஆம்பளை கையில இருந்து 1 ரூபா கூட வருமானம் இல்ல. அதுக்காக பெண்கள் என்ன குடும்பம் நடத்தாம விட்டுட்டோமா? சோறு ஆக்கி போடாம விட்டுட்டோமா? பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தராம விட்டுட்டோமா? கடுகு டப்பாவிலையும் மிளகு டப்பாவிலையும் சேர்த்து வச்ச காசை எடுத்தாவது குடும்பம் நடத்தணும் சார். கையை தட்டுங்கக்கா. இதுவே ஒருவேளை புருஷன் கையில வருமானம் இல்ல, புருஷன் சம்பாதிக்கலன்றதுக்காக ரசத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு ஏன் புருஷன் கொரோனாவில செத்து போயிட்டாருன்னு கவர்மெண்ட்ல காசு வாங்க எம்மா நேரம் சார் ஆயிருக்கு ஒரு பொம்பளைக்கு? அடி புண்ணியவதி தாய, நல்ல ஊர்ல என்னென்ன கெடுதல் பூரா சொல்லி கொடுத்துட்டு போற. நீ என்ன பண்ணுவ? ரசத்துல விஷத்தை வைப்ப. ஆமா சார். நீ வைக்கிற ரசமே விஷமாய்த்தானே இருக்கப்படணும், புதுசா வேற விஷத்தை வைக்கிற. நான் ரசத்துல சொதப்புனாலும் சொதப்புவோம் சார். அபுவன் நான் பெரிய சமைக்கவே தெரியல பொம்பளைங்களுக்குன்னு பேசிட்டு போனாரு, ஆனா டீல சொதப்ப மாட்டேன். அப்படியா சார்? ஏன் தெரியுமா? நான் டீ போட நல்லா கத்துக்கிட்டேன். எப்படி? எனக்கு 23 வயசு ஆயிருச்சு. எப்படி இன்னும் 2 வருஷத்துல பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளைய அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. குடுக்கிற ஒரு டீலயே அவனுக்கு பொண்டா டீ ஆயிரணும்னு எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க சார். 60 கல்யாணத்துக்கா? ஒன்னு வீட்டுல உனக்கு பொண்ணு பார்த்தா அப்ப எனக்கு எங்கடா போய் பாக்குறது? பேசாம இருக்கடா. தெரியுமா அந்த பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல? ஆமா சார். இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல சார். அப்ப கவனமா இருக்கணும். மிச்சர் கொடுப்பா இல்ல? ஆமா. அப்ப பாரு, வீட்டுல அவ்வும் திம்பான், அங்க டீசெண்டா சாப்பிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு மிச்சரா. சிலர் கடலை பருப்பா அப்படி புறக்கி திம்பான். அப்படின்னா என்ன? கட்டிங் வெளியில வரக்கூடாதுன்னு கடலை பருப்பை உள்ள போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் உசாரா பார்க்கணும் அவங்கள. சார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க சார் எனக்கு. கண்டிப்பா பொண்ணு வாக்க வரும்போது நான் சொல்லி தரேன். சரிங்க சார். குடுக்கிற ஒரு டீலயே பொண்டாட்டி ஆயிரணும்னு முடிவு பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படி? பெரிய கஷ்டம் கிடையாது சார். வானல அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி பாலை ஊத்தி உப்பை போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டா டீ. என்னடி இது? என்ன டீடா? பொறுமை சாமி, பொறுமை. கறி தாப்பாவுல கறி போடாதீங்கன்னா கேட்டியலா? அங்க வானல்ல வதக்கினதை இப்ப டீக்குள் போடுறதுல அண்ணா அடிச்சுட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மச்சா சரி யாரு செய்யறது சார்? எங்க அண்ணனை காப்பாத்துக்கு சார் எப்படியாவது. உனக்கு அண்ணனை காப்பாத்தணும், உனக்கு சீர் செய்யறதுக்கு. ஆமா சார். நான் நாளைக்கு நிகழ்ச்சிக்கு எவனை கூட்டிட்டு போறது இல்லாம நான் குழப்பத்தில் இருக்கேன். உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. இந்த அம்மா சிரிக்குது. இப்ப காசை கொடுத்துட்டு போகட்டும், எதா இருந்தாலும் பாத்துக்குவோம் அப்படி. சார் யோசிச்சு பாருங்க சார். பொண்ணு பார்க்க வரும்போது ஒவ்வொரு பொண்ணு என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்க தெரியுமா சார்? சும்மா அழகா அம்சமா அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ள வந்து உட்கார்ந்து ஏத்த சிங்க ராஜா தான் எனக்கு இப்ப தேதி வைக்க வந்தாரு, ஏத்த நாட்டு சூரியன் தான் எனக்கு இப்பந்தாரு, தென்னாட்டு சூரியன் தான் எனக்கு இப்ப மாலையிட வந்தாரு. சார் வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? நிறைவா சொல்லி முடிச்சு. அப்படி வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா சார்? வாழ்க்கைனா கணவனும் மனைவியும் கொடுத்து வாங்கணும் சார். அதை விட வாழ்க்கைனா என்னன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க சார். வாழ்க்கைனா ஒன்னே ஒண்ணுதான். எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால்.
இதான் வாழ்க்கை. இதை விட சுருக்கமாக சொல்லவா, எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீ சொல்லு சார். உண்மையா வாழ்க்கைனா கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல இருந்தா கொடுத்து வாங்கணும் சார். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அடிக்கணும், பதிலுக்கு அவர் வாங்கணும். ஓஹோ, பதிலுக்கு அவர் வாங்கணும், திருப்பி நான் அடிக்கணும். ஒரு நிமிஷம் சார், அடிச்சது பூரா நீ, ஆமா சார், வாங்கினது பூரா அவன், ஓ வேலை பூரா எனக்கு தெரியும். அதுக்கு எதுக்கு சார்? அதுக்கு தான் சார் 50 பவுன் நகை, ஓட்ட தெரியாத முகரக்கட்டைக்கு ஒரு வண்டி, அம்மா ஜாமா ஜட்டு முட்டி எடுத்துக்கு அனுப்புறாங்கன்னா எதுக்கு? எதுக்கு? அடி வாங்க தான். ஓஹோ, ஆமா சார். நாங்க இந்த அடி வாங்கிக்கிட்டு அதை அந்த வலியை சரி பண்றதுக்கு தான் இன்னொரு இடத்துக்கு போறோம். எங்க எங்க போவீங்க? டமக்ரான். டமக்ரான் போட்டு அப்புறம் டிமிக்ரான் தான். ஆக நடுவர் அவர்களே, பட்டு கொடுத்தால் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா? சம்பாதிக்கின்ற துட்டை கொடுத்தால் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா? தினமும் 1.5 GB நெட்டை கொடுத்தால் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி வருமா என்று கேட்டால், கணவனும் மனைவியும் எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தான் மனநிறைவான மகிழ்ச்சி பொங்கும் என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பே என்கின்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அண்ணே அண்ணே திருப்பி சொல்கிறேன், உட்காந்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த 2 பேரும் எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஐயா 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 அக்கா அக்கா அக்கா, நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். கேட்ட கேள்வி என்ன? உண்மையிலே கவுண்டனூரில் நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்திருக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பொண்டாட்டியால் என்ன சந்தோஷம் இருக்குது? அவங்க கேட்குறது நியாயமாகவே தெரியுது. உண்மையில் என் பொண்டாட்டி மாதிரிலாம் பலகாரம் சுட முடியாது சார். பால் பலகாரம் சுட்டான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ ருசின்னு நினைக்காதீங்க. பாலும் பலகாரம் ஒன்று சேரவே 6 நாள் ஆகும். 7ஆவது நாள் சாப்பிடுவோம். அலுவா கிண்டுனான்னா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும்டா. இது என்ன பிரமாதம்! என் பொண்டாட்டி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க, அவளை மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே முறுக்கு சுட முடியாது. நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவை வச்சுக்கிட்டு என்னையை பார்த்து ஏங்குறேன், நான் ஓரமாக தூங்குறேன், அமுக்குறேன் முறுக்கு வரலைன்னா நான் சொன்னேன், அடியே எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்குடின்னு பாருங்க, சொல்லி வாய் முடலக்கா 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்குது. ஆனால் என் மையன் ரோசக்காரன் கோவக்காரன் படு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் சுக்குநூறாக உடச்சி போடுவான். இப்போ 6 மாதமாக ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் உடைக்காம விளையாடுறாயா? அவள் சுட்ட முறுக்கு தான் இன்னும் உடைக்க முடியலையா? புண்ணியவதி அதிரசம் சுட்டா பாருங்க, அதிரசம் என் மையன் 2 அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு ரோடாக ஓட்டுறாயா. அதிரசம் தேஞ்ச வாட்டைங்கான, எறும்பு ஊர்ன வாட்டைங்கான. வாழ்க்கையில் அப்படி இம்சையில் இருக்கு. தம்பி அந்த நாயவும் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுப்பா, டக்குன்னு எடுப்பா, எந்திரிச்சு எடுப்பா, விரட்டிடாதி அந்த நாயை. என் பொண்டாட்டி கேட்குறா, உன் பேச்சை எந்த நாய் கேட்கும்? இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட போய் காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பமே வராது. இந்த நாயினாலே எனக்கு பிடிக்குதில்ல. நான் ஒரு நாய் வளர்க்குறையா, 50,000 ரூபாய்க்கு ராஜபாளையத்தில் நாய் வாங்கி வளர்க்குறேன். வாரத்தில் 5 நாள் கறி போடுறேன், 2 நாள் சிக்கன் போடுறேன், வாரம் பூரா பிஸ்கட் போடுறேன் செந்தில். வீட்டுக்கு போனான்னா அந்த நாய் ஏன்ட்ட வாழை ஆட்ட மாட்டேங்குதியா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டிக்கு நிற்கிதியா? நான் தாயா போடுறேன். ஏன் நாய் நன்றி இல்லாத நாயா இருக்குடா? ஏன் நாய் நன்றி இல்லடா? 5 நாள் சிக்கன் போடுறேன், மட்டன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன், ஏன்ட்ட வாழாட்டாம பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வாழாட்டுதுடா. அவன் ஒரு பொட்டை நாய் வச்சிருக்கான்டா, அவன்கிட்டயே போய் வாழாட்டி நிற்கிதுடா. என்ன சந்தேகம்? இப்போ உங்க வீட்டு நாய் பக்கத்து வீட்டுக்கார நாய் சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி உங்களுக்கு சொந்தமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமா? நாய்க்கு தண்டா சொந்தம். நாய் ஏன்டா என்னை போட்டு கொள்றியா? இந்த பொண்டாட்டியால எங்க நிம்மதி இருக்கு? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன், இப்ப பேசுறீங்களா பொண்டாட்டின்னு? வட்டமா ஒரே மாதிரி ஒரு 10 தோசை சுட்டு நான் பட்டிமன்றமே பேசல. 4வது தோசை சுடையில தோசை பிஞ்சு வச்சு, கல்லு பழகல, அரிசி சரியில்லை, உளுந்து சரியில்லை, உனக்கு சுட தெரியல, ஒத்துக்கிறியா? கல்யாணம் பண்ணி வந்து மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரியோட பழகிடுறேன், தெருவில் உள்ளவரோட பழகிறேன், அந்த கல் மட்டும் பழக மாட்டேங்குது. வா 1 2 பேரும் வண்டியில் ஏற்றுறேன். இந்த பைப்பாஸில் எங்கள் ஆம்பளையால் தான் தோசை சுடுறேன் ஹோட்டலில். சட்டையே இல்லாமல் அப்படி கரு முண்டை மாதிரி நிற்கிறேன். ஒரு பச்சை கலரில் தண்ணி வச்சுருக்கான், அதை தூக்கி தெளிச்சு விட்டு பழைய விளக்கமாறு ஒன்று வச்சுருக்கான், கடை 1/2 கிலோ வாங்கினது.
அதில் 4 சாத்தி போட்டு கப்பில் மாவெடுத்து இழுவுறேன், தோசை எந்திரிச்சு இறக்கி வருது. நீ சுடுற தோசை பிஞ்சுக்கிட்டு போகுது. நிம்மதி. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எனக்கு சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வாசலே பார்ப்பாங்க. ஏம்மா வாசலை பார்க்குறீங்க கேட்பேன். ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்தா கண்ணு பட்டு உடம்பு முடியாமல் போயிடும்னு என்னையை பத்து வளர்த்தா சார் எங்கள் அம்மா. இன்னைக்கு என் பொண்டாட்டி அதே மாதிரி தாம்மா. நான் எத்தனை மணிக்கு போனாலும் எனக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு முடிகிற வரையும் பக்கத்திலே உட்காந்துருப்பான். அவ்வளோ பாசமாடின்னு கேட்குறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்றுவாயிடா, அதனால தான் நான் உட்காந்துருக்கேங்கிறேன். அவளோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். சார் 1 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தேன் சார் நேற்று. போய் சாப்பிட போகிறேன், சட்டி பூரா கறி பிடிச்சி தீ பிடிச்சிருக்கு. எப்படி சமைச்சான்னு கேட்குறேன். யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னா சார், யூடியூப்பில் போட்டிருப்பா மட்டன் கிரேவி வைப்பது எப்படி போட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி அந்த அம்மா சொல்லியிருக்கு. சட்டியை வைக்கவும், எண்ணெயை ஊற்றவும், கடுகு உளுந்தம் பருப்பு போடவும், சின்ன வெங்காயம் போடவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவும், மட்டனை போடவும் சொல்லிக்கிட்டு கீழே இதில் விளம்பரம் போட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அட்டி தீ பிடிச்சி எரிஞ்சு கறி கறிக்கு போய் வச்சிருக்காயா. இதை திங்கலாமா மனுஷன்? அந்த அம்மாவுக்கு யூடியூப்பில் ஃபோன் பண்ணி கேட்டேன், எதிரி பார்த்து சமைச்சாலும் யூடியூப். நான் அதில் ஃபோன் பண்ணேன், தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு. அந்த அம்மா கேட்டேன், ஏய் என்ன சமைச்சு இதில் போட்ட? வாய்க்கு வழங்கலை, சட்டி திப்பிடிச்சு போய் கிடைக்க என்னன்னு கேட்குறேன். அந்த அம்மா வைடா போனேன்னு என்னையை திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏமா திட்டாயின்னு கேட்குறேன். அதில் என்னடா போட்டிருக்கு? சமைத்து பார்க்கவும் தான் போட்டிருக்கு. உன்னை யாரை சாப்பிட பார்க்க சொன்னது கேட்குறாயா? எங்கள் அம்மான்னு அப்படி சமைக்குமா? என்ன இல்லை இல்லை வை, என் பொண்டாட்டிடா. மழை பெய்யுதான்னு கேட்குறா. எங்கள் ஊர் பக்கம் மழை பெய்யுதான். அந்த அக்கறையில் அடிக்கலை. மழை பெஞ்சா நிகழ்ச்சி நடக்காது, காசு கிடைக்காது. அந்த அக்கறையில் உட்காந்து 11:30 அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பற்றி எனக்கு தெரியும் சார். எவ்வளோ பெரிய டிகால்ட்டி வேலையெல்லாம் காட்டுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையில் பட்டிமன்றம் முடிச்சு போனோன்னு வாங்க 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 வாங்கப்பா. 2 நாள் பட்டிமன்றம் இல்லைன்னா அவன் தலையில் தண்ணி ஊற்றும்பா. வாழ்க்கை இவ்வளவு விமர்சையில் இருக்கிற காரணத்தால் உண்மையிலே மனிதன் மனநிறைவாக இருந்தது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா? ஏ உட்கார மைக்க வேடா, எங்கடா உரியா கொடுக்கல, சொல்ல முடியுமான்னு தான் கேட்டேன். இப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம் தெரியணும். 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி 11:40. நான் இப்படிய கால் 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா. வாங்க மகாராஜா, கவுண்டனூர் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. போய் பட்டு தினம் இதுக்கிட்டு ஊர் சுற்றி பல அப்படின்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே ஆவுடையார் கோயிலில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, நொடிச்சிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்த்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? தனிமரமாக நிற்கும் போது அந்த கட்டின பொண்டாட்டி கேட்கப்பா, ஏயா ஒரு மாதிரி நிற்கிற, ஏன் கண்கலங்கி நிற்கிற, என்னன்னு தெரியலையம்மா, நான் தொழில் எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண் கலங்கும் போது கையில் கழுத்தில் காதில் கலக்கிறத கழட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மனைவி என்பவள் யார் தெரியுமா? மனைவி இருக்கிற வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுங்களே, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரையும் தான் சார் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய். இப்போ மனைவி இருக்கா, இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் ஆஸ்பத்திரி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உன் மகளுக்கு முடியலை, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. நம்ம படுத்த படுக்கை ஆகிட்டோம்னு வச்சுங்களே, அவள் சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை கடைசி வரையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார், இப்போ அந்த பொண்ணு பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும், கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் வரைக்கும் அந்த குலதெய்வத்தை வேண்டி கொண்டிருந்த அந்த பெண் திருமணத்துக்கு பின்பு அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? சார், இப்போ கணவன் சீக்கிரம் இறந்துடுறான்னு வைங்க, அவன் செத்து மேலே போய் சேர்ந்துடுறான்,
கணவன் இறந்துட்டா அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டில தாலியை தானே இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள்? தன் சிறு வயதிலிருந்து தான் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளை ஆடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக உழைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? நம்ம பேசலாம் சார். இன்னைக்கு இத்தனை ஆம்பளைங்க மேடையில் உட்கார்ந்துருக்கோம், 5 பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கோம். எந்த நம்பிக்கையில் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கோம்? ஏறக்குறைய நாங்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி 10 நாள் ஆகுது. 10 நாட்களா நாங்கள் இந்த மேடையில் எந்த தைரியத்தில் சார் உட்கார்ந்துருக்கோம்? எங்களுடைய மனைவி என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பொறுப்பாக பார்த்துக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கோம். சார், கணவன் இழந்துட்டான்னு வைங்க சார். அந்த கணவன் இழந்துட்டான்னு வைங்க. கணவன் இழந்துட்டா அந்த கணவனை பெற்றால தாய், அவ 1 மாசம் எங்கேயும் போகாம இருப்பா. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த தாய் இன்னொரு மக வீட்டில் போய் சாப்பிடுவா, இன்னொரு மக வீட்டில் போய் சாப்பிடுவா, அடுத்த வீட்டில் போய் தங்கியிருப்பா. கல்யாணம்னா அவ போய் நிற்பா. ஆனால் அந்த பெண், கணவனை இழந்த பெண், எந்த நல்ல காரியத்திற்கும் செல்ல முடியாமல் மூலையிலே முடங்கி கிடக்கிறாளே. இவன் செய்த தவறுக்காக அனைத்து துன்பங்களையும் அவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ ஒரு வீட்டில் கணவன் இறந்துட்டான்னா அந்த பெண்ணு அது வரைக்கும் எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டான். அந்த கணவன் இழந்துட்டான்னு வச்சுங்களேன், தனக்கு 3 பிள்ளை இருக்கும். போய் ஒவ்வொரு வீடா 10 பாத்திரம் தேய்த்தாவது தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு தன் பிள்ளைகள் கணவன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் என்று இந்த சமூகம் தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காக தான் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு தன் பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவையும் கொடுத்து மெழுகுதிரி போல் உருகுகிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போக முடியும் நண்பர்களே? சொல்லலாம் சார், ஈஸியா சொல்லலாம். ஆம்பளைங்க நம்ம மனைவியை குறை சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். அந்த மனைவி என்பவள் இந்த குடும்பத்தில் பின்தூங்கி முன் எழுபவள் பெண். பின்தூங்கி முன் எழுபவள் பெண். அந்த வீட்டில் காலையில் 4:30 எந்திருப்பாள். 4:30 எந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு பிள்ளைகளை எழுப்பி பிள்ளைகளை குளிப்பாட்டி பிள்ளைகளுக்கு சீரோடு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த பிள்ளைகளை வேணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு சமையல் பண்ணி புருஷனுக்கு கொடுத்து புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாமா மாமியாருக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அவர்களுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் பாத்திரங்களை கழுவி போட்டு துணியை துவைச்சிட்டு திருப்பி மத்தியானம் சமைச்சு மத்தியானம் சாப்பிட்டு மத்தியானம் பாத்திரங்களை எல்லாம் கழுவி போட்டு சாயந்தரமாக அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்மை மாற்றி அதுகளுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்து அதுக்கு தேவையானதை செஞ்சு அதுகளுக்கு டியூஷன் அனுப்பி திருப்பி நைட்டு சாப்பாடாக்கி நைட்டு முடிச்சு தூங்கி எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் கடைசியில் தூங்கக்கூடியவர் தான் அந்த வீட்டில் வந்திருக்கிற மனைவி என்கிற பெண் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது சார். ஆம்பளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா வெளியில் போயிட்டு வந்துடுறோம். நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வெளியில் போய் 4 பேரோட பேசுகிறோம், தம் அடிக்கிறோம், தண்ணி அடிக்கிறான், ஏதோ ஒரு ரிலாக்ஸாக பேசிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு வந்துடுறோம். அந்த பெண் எங்கே சார் போவா? உன்னை நம்பி வந்தவ. அவளுக்கு கிடைக்கிற ஒரே ஆறுதல் இந்த டிவி நாடகம் மட்டும்தான். அதை பார்க்கக்கூடாது, நீ மண்ணவாரி போடுறன்னு நினைக்கிற. எதுக்கு நீ இந்த வேலை செய்கிற? நீ எந்திரத்தில் போய் வேலை பார்க்குற ஆம்பளை, பொம்பளை எந்திரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவள் பார்க்குற டிவியில் மண்ணலி போடணும்னு நினைக்கிற எதுக்கு? நீ என்னென்ன பார்க்குற? அவள் டிவி மட்டும் தான் பார்க்குறா. நீ பண்ண அயோக்கியத்தனம் பூரா அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக எத்தனையோ பெண்கள் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சா முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த பெண்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா பண்ணுற இம்சைக்கு உங்கள் அம்மா தான் பண்ணுற இம்சைக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த 2 ஜீவங்களுக்காக தானடா நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எத்தனையோ தாய்மார்கள் தன்னை இழந்து இந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கிறார். என்ன சார் வாழ்க்கை? திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? 4 பேரோடு சேர்ந்து கறி வதக்கி சாப்பிடுவேன், படத்துக்கு போவேன், பைக்கில் சுற்றுவேன். சார் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கணவன் அடிபட்டு வீட்டில் விழுந்துட்டான்னு வச்சுங்களேன்,
அவன் மட்டும்தான் முடங்கி போவான். ஆனால் மனைவி வீட்டில் முடியாமல் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி விடும் என்பதை யாரும் மறக்க முடியாது சார். நம்ம பேசலாம், வேணா கிண்டலாக பேசலாம், கேலியாக பேசலாம். மஞ்சுநாதன் இப்போ வீட்டுக்கு போனார்னா யார் வீட்டில் இருந்து கூப்பிடுவா? இப்போ கீழே இறங்குறான் மஞ்சுநாதன், மல்லாக்க விழுந்தான்னா என்ன பண்ணுவோம்? ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். சேர்த்த உடனே பணத்தை கட்டி மஞ்சுநாதனுக்கு மல்லாக்க வந்து மண்டை உடஞ்சி போச்சு, கை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா ரைட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பையை தூக்கிட்டு அடுத்த பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம். அவன் முன்னாடி தான் 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கும். இவ்வளோ பேச்சு பேசுகிற நீ, உனக்கு கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம். அதான் நம்ம டீம்னா ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம், வேறு டீம்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் தானே சார். ஆஸ்பத்திரியாவது சேர்ப்போம். இந்த அம்மாலாம் என்ன பண்ணும்? மஞ்சுநாதன் விழுந்துட்டான்னா கிடந்து அழுவும். இவ்வளவு நாள் சோறு ஓட்டு வளர்த்தாரு அப்படின்னு நினச்சா அழுவும். நாளைக்கு யாருன்னு எழுச்சி கூப்பிடுவா, இவன் போயிட்டானா அப்படின்னா கிடந்து அழுகும். எது உண்மை? நீ அழுவ, போன சரின்னு தானே. அப்போ வாழ்க்கையில் நமக்காக ஒரு ஜீவன் சார். நம்ம ஒரு செடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் செடியை வைக்கணும்னாலே அந்த மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து கொண்டு போய் வச்சாதான் அந்த செடியே புழைச்சி வருது. ஆனால் எங்கேயோ பிறந்த மகள் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் ஒரு வீட்டில் இருந்தவளை அப்படியே பேத்து கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறோம். அந்த வீட்டில் சாம்பார் தான் சாப்பிடுவாங்க, வெறும் சைவமாக சாப்பிட்ற வீடாக இருக்கும். கொண்டாந்து இங்கே கட்டின வீட்டில் கறியை தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வடிச்சு வடிச்சு கொட்டி சொன்னாங்களே கொரோனா காலத்தில், உண்மையிலே கொரோனா காலத்தில் பஸ் ஓடலை, லாரி ஓடலை, எந்த கடையும் திறக்கலை. ஏன் ஆலயங்களுக்கே பூட்டு போட்டு விட்டார்கள், எதுவும் திறக்கப்படவில்லை. திறந்து இருந்த ஒரே இடம் நம் மனைவியினுடைய சமையலறை என்பதை எந்த ஆண்களும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்போ எந்த ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்ட? இப்போ விதவிதமாக தாப்பா 11 to 11 போறிய. அப்போ 11 to 11 எங்கே இருந்துச்சு? ஊட்டி இருந்துச்சு. ஒரு வேளைக்கு 7 வேளை கொட்டிக்கிட்டியே. இப்போ எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த பெண்கள் சந்தித்திருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, மாமனோடு, மாமியோடு, உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.